பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல், செயல், ஸ்லோகம் என்கிற வரிசையில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சொல்லை சொல்வது என்பது ஒரு புறம். எந்த சொல்லாக இருந்தாலும் அதை எப்படி சொல்வது என்பது இன்னொரு புறம். இப்போது நாம் அந்த இன்னொரு புறத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த சொல்லை சொன்னாலும் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்கிற முறை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ சில பேரை பார்க்கிறோம். அவர்கள் நல்ல சொல்லைத்தான் சொல்வார்கள், மென்மையான சொல்லைத்தான் சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் பயன் தரக்கூடிய, நமக்கு உதவக்கூடிய சொல்லைத்தான் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிற விதம் ஏதோ உலகமே கொள்ளை போய்விட்டது போல முகத்தை முழநீளம் தொங்க போட்டு கொண்டு சொல்வார்கள். இல்லை என்றால் அந்த உரையாடலில் ஈடுபாடே இல்லாமல் ஏதோ உணர்ச்சியற்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் சொல்லும்போது அன்போடுதான் சொல்கிறார்களா என்கிற சந்தேகம் வரும், மென்மையாகத்தான் சொல்கிறார்களா என்கிற ஐயம் வரும். ஒருவேளை வேண்டா வெறுப்பாக சொல்கிறார்களா, நம்மை பிடிக்காமல் சொல்கிறார்களா, நாம் இப்போது எதை பற்றி சிந்திக்கிறோமோ எதை பற்றி பேசுகிறோமோ அதில் ஈடுபாடு இல்லாமல் சொல்கிறார்களா என்றெல்லாம் பலவிதமாக சிந்திக்க தோன்றும். இதன் விளைவு என்ன தெரியுமா? அப்படி உணர்ச்சியே இல்லாமல் அல்லது ஈடுபாடே இல்லாமல் அதில் தான் இருப்பது போல காட்டிக்கொள்ளாமல் சொல்கிற அந்த சொற்கள் எந்தவித பிடிப்பையும் ஏற்படுத்தா. அதனால் அவர்கள் சொன்னதை அடுத்தவர்கள் செய்யக்கூட மாட்டார்கள், இல்லை என்றால் அதற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். இதனால் என்னாகும்? உறவே பாழ்பட்டு போகும். திரிகடுகம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் ஒரு பாடல் ஒரு கருத்தை சொல்லும். கால் தூய்மை இல்லாத கனிமாவும் மேல் தூய்மை இல்லாத மதகளிரும் சிக்கு சீறுகிற ஆசானும் என்று சொல்லும். அதாவது வேகமில்லாத குதிரை, ஏறி அமர்ந்து அம்பாரி செல்ல முடியாத யானை, கடுகடு என்று முகத்தை வைத்துக்கொண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான், இந்த 3 பேராலையும் எந்த பயனும் இல்லை. ஆசான் கூட முகத்தை கடுகடு என்று வைத்துக்கொண்டு கற்றுக் கொடுத்தால் அப்படி கற்றுக் கொடுப்பதை யார் கற்கிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவேதான் சொல்லுகிற சொல் ஒரு பக்கத்தில் நல்ல சொல், ஆனால் அதே சொல் சொல்லப்படுகிற விதத்திலே கூட மலர்ச்சி இருக்க வேண்டும் என்பதை இன்று முதல் கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். செயல் எதுவாக இருக்கலாம்? ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது தலைமைத்தன்மை. யாருக்கு தலைமைத்தன்மை இருக்கிறது? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a leader. சொல்ல போனால் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது, சின்ன குழந்தைக்கு கூட இருக்கிறது. ஆனால் இதை எப்படி செயல்படுத்துவது? ஒரு கற்பனை காட்சியை பார்க்கலாம். சாலையிலே, வீதியிலே நிறைய வாகனங்கள், டிராபிக் ஜாம் என்று சொல்கிறோமே, அந்த வகையில் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கக்கூடிய தெருக்களிலே இருந்து வாகனங்கள் வந்து குவிந்து சில கணங்கள் திக்குமுக்காடி போகும். அங்கே எந்த வாகனமும் எந்த திசையிலேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட தருணத்தில் ஏதோ ஒரு வாகனத்திலே இருந்து ஏதோ ஒரு இளைஞர் அல்லது ஒருவர் இறங்குவார். தாமாகவே முன்வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களை, நீங்கள் இப்படி ஒதுங்கிக் கொள்ளுங்கள், ஐயா நீங்கள் இந்த பக்கம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று வாகனங்கள் போவதற்கு வழி அமைத்து கொடுப்பார். ஒவ்வொரு இடத்திலேயும் போய் பேசி ஏதாவது சொல்லி மெல்ல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெரிசலை சரி செய்வார்.
இயல்பான தலைவர் என்பவர் அவர்தான். அவர் யார் என்று கூட மற்றவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஊர் பேர் பெரிதாக இருக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். ஆனால் சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தானே முன் வந்து அந்த பொறுப்பை எடுத்து செயல்படுத்துகிறார் பாருங்கள். அப்படிப்பட்டவர்தான் நேச்சுரல் லீடர், இயல்பான தலைவர். லீடர்ஷிப் என்பது எங்கே இருந்தோ வருவதில்லை. சிக்கலான தருணங்களில் யார் இதை செய்வது, யார் இந்த பொறுப்பை எடுப்பது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த பொறுப்பை எடுத்து அதிலே முனைந்து நிறைவேற்றுபவர் இருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் தான் நல்ல தலைவர். நம்மில் பல பேர் பொறுப்பெடுப்பதற்கு தயங்குகிறோம். பூனைக்கு யார் மணி கட்டுவது, நான் ஏன் மணி கட்ட வேண்டும் என்று ஒதுங்கிக் கொள்கிறோம். என்னிடத்தில் இந்த வேலையை சொல்லியிருந்தால் நான் செய்திருப்பேன் என்போம். இந்த வேலையை சொன்னால் இவர்கள் செய்வார்களோ மாட்டார்களோ என்கிற தயக்கம் எதிர்முனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் இல்லையா? எனவே கஷ்டமான தருணத்தில், சிக்கலான தருணத்தில் இதோ நான் செய்கிறேன் என்று முன் காலை எடுத்து வைத்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்டால், அந்த பொறுப்பை செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் தன்னாலேயே செயல் மாத்திரமில்லை, அந்த செயலை செய்பவரும் உயர்ந்து போவார். இன்றைக்கு எந்த பாடலை பார்க்கலாம்? வள்ளுவரிடத்தில் போகலாமா? 1.25 அடிகளில் அற்புதமான கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கக்கூடியவர் வள்ளுவ பேராசான் தானே. வாருங்கள், அவரிடத்தில் போய் பாடம் கேட்கலாம். அவர் வேகமாக நன்றாக கேட்கும்படியாக ஒரு குறட்பாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் காதில் விழுகிறதா? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்காதியன்றது அறம். ஓர் வினா வந்தது. அறம் என்கிறார்களே, தர்மம் என்கிறார்களே, அந்த தர்மம் என்பது என்ன, அறம் என்பது என்ன? தர்மம் என்றால் நிறைய பேர் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் தர்மம் செய்வது என்று கருதுகிறோம். இன்னும் சில பேர் தர்மம் என்றால் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய சில செயல்களை அப்படியே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம். இவையெல்லாம் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம். கொடுக்க முடியாதவர்கள், கையிலே அதற்கான வசதி இல்லாதவர்கள் எப்படி கொடுப்பார்கள்? முன்னோர்கள் சொன்னது இன்றைக்கு சில விஷயங்கள் பொருந்தாமல் போகலாம். அப்போது தர்மம் பிசகியதாக ஆகிவிடுமா? அதற்குத்தான் வள்ளுவ பேராசான் விடை தருகிறார். தர்மம் என்பது என்ன தெரியுமா? அறம் என்பது என்ன தெரியுமா? அடுத்தவர்களிடத்தில் பொறாமை இல்லாமல் இருப்பது, அனாவசியமாக பேராசை கொள்ளாமல் இருப்பது. அழுக்காறு, அவா, வெகுளி, இந்த பேராசையினாலும் பொறாமையினாலும் தன்னாலேயே வரக்கூடியது கோபம். அந்த கோபம் இல்லாமல் இருப்பது. தீங்கான சொற்களை பேசாமல் நல்ல சொற்களை பேசுவது. இந்த 4ஐயும் எண்ணி பாருங்கள். இதற்கொன்றும் பொருள் செலவு இல்லை. பணம் இருந்தால் மட்டும்தான் பொறாமை கொள்ளாமல் இருக்க முடியுமா? இல்லையே. பொறாமை கொள்ளாமல் இருப்பது, பேராசை கொள்ளாமல் இருப்பது, கோபம் கொள்ளாமல் இருப்பது, இனிமையான சொற்களை பேசுவது எவ்வளவு சுலபம்! எந்த விதத்திலேயும் யாராக இருந்தாலும் இதை மிகச் சுலபமாக கடைபிடித்து விட முடியும் இல்லையா? எனவே வள்ளுவ பேராசானின் இந்த சொற்களை நினைவு வைத்துக் கொள்வோம். நம்முடைய இன்றைய பாடல் இதுதான்.